ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே நான் உங்களை கர்த்தருக்குள்ளே வாழ்த்துகிறேன். 40 நாட்கள் அதிகாலை ஆராதனை ஜெபமும் 7 நாட்கள் சிலுவை தியானமும் செய்யப்பட்டு வருகிறதான எங்களுடைய சபையில் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறது போலவே நாங்கள் சபையாராய் குடும்பமாய் ஊழியர்களாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அனுப்பின ஜெப குறிப்புகளுக்கு எங்கள் தேவன் கேட்டிருக்கிறார், வைத்து ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் பரலோகத்தில் அது எட்டப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், அற்புதம் நடக்கும், நீங்கள் விரும்பின எல்லாம் நன்மையாய் நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலுவை தியான ஆராதனையின் 2வது வாரமாக எங்களுடைய சபையிலே இன்றைக்கு மாலை அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் சிலுவையை குறித்து ஒரு உபதேசங்களை நான் சொல்லி வருகிறேன். இப்பொழுது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற எனது அன்பான சகோதர சகோதரிகள் ஊழியர்கள் யாவருக்கும் நான் சில காரியங்களை சொல்லி நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் குரல் எழுப்பினார்கள். இயேசுவை அடிக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய வேண்டும், அதோடு கூட அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும். இனிமேல் இயேசு என்கிற ஒரு மகான், ஒரு மனுஷகுமாரன், ஒரு தெய்வ பிறவி இந்த உலகத்தில் இருந்தார் என்கிற அடையாளமே இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைத்தார்கள். அப்படித்தானே உங்களையும் நினைக்கிறாங்க, என்னையும் அப்படித்தானே நினைக்கிறாங்க. இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற அநேகர் உங்களுக்கு வேண்டாதவர்கள், இவன் இருக்கவே கூடாது, இந்த பாஸ்டர் இந்த தெருவில் இருக்கக்கூடாது, இந்த விசுவாசி இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இவர் இங்கே ஊழியமே பண்ணக்கூடாது, இங்கே சபை நடத்தக்கூடாது, இவர் இந்த இடத்துல தொழில் பண்ணக்கூடாது, இல்லை எங்களுடைய தொகுதியில் இவர் அரசியல் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, இவனை அடிக்கணும், ஒழிச்சிடணும், இவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு அநேகர் குழி தோண்டி அதில் நம்மளை போட்டு அது மேலே மண்ணள்ளி மூடிடலாம் அப்படின்னு கனவு காண்றாங்க. பிரியமானவர்களே, காரியம் மாறுதலாக முடியும். யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் பயங்கரமான சதித்திட்டம் பண்ணி ஒரு தூக்கு மரத்தை அவன் ஆயத்தம் பண்ணினான். ஆண்டவர் விட்டாரா? எஸ்தருடைய உபவாச ஜெபம், மொர்தெகாயினுடைய கண்ணீர், அகாஸ்வேரு ராஜாவை தூக்க வராதபடிக்கு எழுப்பி, இல்லை எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதுபோல தான் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய எதிர்காலத்தை முடிச்சிடலாம், அழிச்சிடலாம், ஜோலியை முடிச்சிடலாம். அவன் அப்படியே கவலையே படாதீங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அப்படித்தான் செய்யணும்னு நினச்சாங்க. அதை குறித்து வேதம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 168வது பக்கத்தில் 30வது வசனத்தில் பேதுருவின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீங்கள் இயேசுவை குற்றப்படுத்தினீங்க, ஒரு குற்றமும் ஒரு பாவமும் செய்யாத அந்த இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அபாண்டமாய் பழி சுமத்தி நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்னுட்டீங்க. ஆனால் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணார். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று பேதுரு சொல்கிறார். இன்றைக்கு கூட அப்படி தான் உங்களையும் என்னையும்
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருமணம் செய்ய விடாமல் எப்படியோ கெடுத்தலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் கெடுக்கிறவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உயர்த்துவார். பாருங்கள், நீங்கள் 30, 60, 100 அவங்களுக்கு முன்னாடி கொழுந்து விட்டு ஜெகஜோதியாய் பிரகாசிக்க போகிறீங்க. நீங்கள் துளிர்த்து வாசனை தர போகிறீங்க. காரியம் மாறுதலாய் முடியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் தலைவராக, அதிபதியாக அவர் ஏற்படுத்தினார். நீங்கள் பாருங்கள், இந்த 40 நாட்களுக்குள்ளே உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து அதனுடைய திறப்புகளை அடைத்து மீண்டும் சிறப்படுத்தினது போல் நீங்கள் மீண்டும் வேலைக்கு போவீங்க, மீண்டும் நீங்கள் வெளிநாடு போவீங்க, மீண்டும் உங்களுடைய அரசியல் பயணங்களில் ஆண்டவர் உதவி செய்வார். சபைக்கு வருவீங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணீங்க. இப்படி என்ன போல் இந்த காணொளியில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பீங்க. உங்களுடைய பத்திரிக்கையை அவமானப்படுத்தி பேசுனாங்க இல்லையா, உங்களுடைய எழுத்தை, உங்களுடைய பேச்சை, யூடியூப் சேனலில் இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் மீண்டும் உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். காரியம் மாறுதலாய் முடியும். நான் உங்களுக்காக கருத்தாய் செபிக்கிறேன். பயப்படாதீங்க. எனக்கு இது போல் நிறைய நடந்தது. எப்பெல்லாம் எனக்கு குழி வெட்டி என்னை மூடணும்னு நினச்சாங்களோ, ஆண்டவர் என்னை விதையாக முளைத்து எழும்பி பண்ணினார். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி தான் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பின் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு மத்தியில், அவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட தூக்கு மரத்துக்கு மத்தியில், குழியில் மத்தியில் அவர்களை ஆண்டவரே நீர் மூடி போடாதபடிக்கு முளைத்து எழும்ப பண்ணும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு மீண்டும் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தான் உங்களோடு கூட பேசுவதற்கு என் வாயை திறந்தார். காட் பிளஸ் யூ.